back to our channel Ammas Lunch Box. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அந்த ரெசிபி பேர் என்னன்னா சிக்கன் தண்ணி குழம்பு. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டைல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல்ல வைக்கலாம்னு இருக்கேன். இந்த குழம்பு வந்து நல்ல இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி ஒரு குழம்பு தான் வைக்க போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து குழம்புக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம வறுத்து அரைக்க போறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம். இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, அரைக்க தான் போகிறோம், அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். போதும், ஆஃப் பண்ணிடலாம். அதாங்க இந்த மாதிரி லைட்டாக வதக்கியிருக்கேன், ரொம்ப வதங்கலை வெங்காயம். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து நான் வறுத்த ஆற வச்சோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், அதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதோட ஒரு 5-6 சில்லு தேங்காய் இதையும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ நைஸாக நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். இப்போ வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு கை புதினா போடுறேன். தக்காளி ஒரு 4-6 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 6-7 தக்காளி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 கிலோ சிக்கனுக்கு பண்ணுறதுனால இவ்வளோ அளவு போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு போடுறேன். இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நிறையா குழம்பு பொடி. இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுறேன். குழம்பு பொடி வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். சிக்கனை போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து சிக்கன் முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் வந்து இதுக்கு தண்ணி அரிசி கழுவின தண்ணி தான் ஊற்றுறேன். நாங்கள் எப்பயும் வீட்டில் குழம்புக்கு நாங்கள் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புல. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுலேயே நல்ல ஒரு கொதி வந்து நல்லா சிக்கன் வேகணும். நல்லா கிளறி விட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேலே கருவேப்பிலை போடுறேன். மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. சிக்கன் வந்து இப்போ ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்சதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போடுறேன். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கொதி வரட்டும். அது ஒரு அரை மூடி வச்சுக்கோங்க, ரொம்ப மூடணும். இப்போது அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் வந்து நம்ம இப்போ வந்து சிம்மில் வைக்க போகிறோம். நல்லா சிம்மில் வைங்க, சிக்கன் வேகட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு அரை இதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே சிம்மில் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்து அந்த உப்பு காரம்லாம் நல்லா இப்போ சிக்கனில் ஏறி இருக்குது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிக்க போகிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சோடனே இதில் ஒரு 3 பீஸ் பட்டை போடுறேன். 2 அன்னாச்சி பூ,
4 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இது தாளிச்சோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதில் ஒரு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லெண்ணெய் சேர்த்து அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சட்டி கூட பத்தாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது.